இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டாண்டிருந்து கிளம்பி கூடோனில் போய் சரக்கு ஏற்றிக்கிட்டு எங்கெங்கே டெலிவரி கொடுக்குறோமோ டெலிவரி கொடுத்து முடித்து திரும்பவும் வீட்டுக்கு வந்தால் எத்தனை கிலோமீட்டர் வருது அப்படின்னு ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு அப் அண்ட் டவுன் 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம இந்த மீட்ரு ஃப்ரீடம் மீட்டர் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். போயிட்டு வந்து திரும்பவும் காட்டுறேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27,051 கிலோமீட்ரு நம்ம வீட்டாண்ட இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திரும்ப போயிட்டு வந்து எத்தனை கிலோமீட்ரு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து போயிட்டு வந்து காட்டுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், 27,051 ஓடி இருக்குது. நான் போயிட்டு வந்து மீதி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீட்டாண்ட இருந்து வண்டி எடுத்துட்டோம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 1500 ரூபா வாங்குறேன் நான் வந்து இந்த லோடு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிலோமீட்டரும் சொல்லியிருப்பேன், 35 கிலோமீட்டர் ஒரு வீடியோவில் சொன்னேன், 40 கிலோமீட்டர் ஒரு வீடியோவில் சொன்னேன். அதை நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் அதை சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிலோமீட்டர் கரெக்டாக நோட் பண்ணி அதை அக்யூரேட்டாக எத்தனை கிலோமீட்டர் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ லோடு ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அதுக்கு வந்து பெரிய அளவில் வியூஸ் போக மாட்டேங்குது. இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, வீடியோ போடணுமே அப்படின்னு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஓகே, நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இப்போ மெயின் ரோடு வந்தாலே ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? நான் மட்டும் இல்லை, எல்லா டிரைவர்களுமே வந்து கவனமாக மெயின் ரோடு ரொம்ப முக்கியமான இடம்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனத்தோடு வண்டி ஓட்டணும். ஏன்னா எல்லா சைடும் பார்க்கணும், நீங்கள் 4 பக்கமும் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வலசரவாக்கம். நம்ம வீட்டாண்டேருந்து மெயின் ரோடு வந்துட்டோம். வலசரவாக்கம் தான் இப்போ நம்ம வலசரவாக்கம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா 2 வருஷம் ஆனதுனால வந்து மைலேஜ் வந்து சரியாக சிஎன்ஜி வண்டிங்க இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் புதுசில் கொடுத்த அளவுக்கு மைலேஜ் இப்போ வந்து சரியான முறையில் கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சர்வீஸ் பண்ணாலும் கூட மைலேஜில் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. டிராஃபிக்காக இருக்குது காலையில் கொஞ்சம். ஏன்னா மணி ஒரு 9 ஆயிடுச்சுனாலே டிராஃபிக் டைம் தான். ரெண்டாவது வந்து இந்த மெட்ரோ வேலை வந்து முழுமை அடையலை இந்த ரோட்டில். ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துக்கு இந்த வேலை வந்து முழுமை அடையலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முழுமை அடைஞ்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரெயின் வண்டி போகுது பாருங்கள். இந்த மெட்ரோ வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய வண்டி தான் இது. பெரிய பள்ளம். வலசரவாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி வடபழனி, அப்புறம் கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை,
மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை, டி நகர்லேருந்து வெஸ்ட் மாம்பலம் வழியாக மறுபடியும் கோடம்பாக்கம், வடபழனி, மறுபடியும் வலசரவாக்கம், இப்படி தான் நம்ம போயிட்டு வர போகிறோம். கோடவுன் கிட்ட வந்துட்டோம் கரெக்டாக. நம்ம வண்டி சரக்கு ஏற்றலை, வேறு வண்டிக்கு ஏறிக்கிட்டு இருக்கு சரக்கு. இனிமேல் தான் நம்ம வண்டிக்கு ஏற்றுவாங்க சரக்கு. வேறு வண்டிக்கு ஏறிட்டு இருக்கு சரக்கு. இப்போ தண்ணி நின்றுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பக்கம் தள்ளி வந்து திறக்கிற மாதிரி இருக்கு. லோடி ஏற்றியாச்சு பாருங்கள், வண்டியில் லோடி ஏற்றியாச்சு, கிளம்ப போகிறோம். ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வரணும். அவ்வளோதான், லோடு ஏற்றியாச்சு. நம்ம கோடவுன்லேருந்து கிளம்பிட்டோம். எந்த அளவுக்கு லோடு ஃபுல்லாக ஏறி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இடம் நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்கு. 8 இடமும் கொடுத்து முடிச்சுட்டு வரேனுங்க. ஓகே, கிளம்பலாம். பின்னாடி டோர் மூடிட்டு வந்தேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு நைட்டு, அதனால் இன்னும் வெயில் கொஞ்சம் கம்மியாகவே தெரியுது. இன்னும் போக போக எப்படி இருக்கும் வெயில்னு சொல்ல முடியாது, பார்ப்போம். ஒருத்தர் டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:15 ஆயிடுச்சு. இங்கே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான். எத்தனை மணிக்கு முடியுமோ தெரியல. சரி பார்ப்போம், எத்தனை மணிக்கு முடியுதான்னு பார்ப்போம். இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா சைட்லலாம் ஒரே மண்ணும் கிண்ணமாக இருக்கு. வடபழனியிலிருந்து கிளம்பியாச்சு நம்ம. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வடபழனியை தாண்டி இப்போ நம்ம கோடம்பாக்கம் வந்துட்டோம். கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சில இடங்கள்ல டிராஃபிக் இருக்கு. குண்டும் குழியுமா இருக்குங்க மக்களே. இப்போ நம்ம வல்லூர் கோட்டை வந்துட்டோம். வல்லூர் கோட்டை சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இப்போ சிக்னல் போட்டாங்க, கிளம்பிட்டோம். பாருங்க, வல்லூர் கோட்டை சிக்னல் மறுபடியும் சிக்னல் போட்டாங்க. நம்ம அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி வர்றதுக்குள்ளே சிக்னல் போட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்க சிக்னல். வல்லூர் கோட்டம் சிக்னல். பார்த்தீங்கன்னா வானம் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து வெயிலும் இல்லை, ஒரு அப்படி நார்மலாக இருக்கு. வானம் மேகமூட்டத்துடன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு சூடு தெரியல இன்னும். நீங்கள் நினைக்கலாம் என்னையா இவ்வளோ லோடுக்கு
1500 தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மக்களை இவ்வளோ லோடு இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குறைஞ்சது 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. நமக்குள்ள அங்கே வேலையே கிடையாது. நம்ம பொருளை இறக்கி நம்ம கூட வெயிட் போட்டு கொடுத்துட்டு வரோம் தான். அதுவும் மொத்தமாக ஒரே இடம் கிடையாதுங்க. இது மொத்தமாக ஒரு நான் சொன்ன மாதிரி 8-9 இடம் போகுது. அங்கங்கே பிரித்து தான் கொடுக்குறோம். நம்ம இப்போ 50 கிலோ, 60 கிலோ, 30 கிலோ, 20 கிலோ அந்த மாதிரி. அதனால் வந்து வேலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். நமக்கு ஒரு 2 மணிக்கெலாம் வந்து இந்த வேலை முடிஞ்சிடும். ஒரு குறைஞ்சபட்சம் 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் டியூட்டி ஓட்டலாம், இல்லை விருப்பம் இருந்தால், இல்லைனா வீட்டுக்கும் போகலாம், நம்ம இஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் மெயின் ரோடு வந்துட்டோம். கொல்லுக்கோட்டை தாண்டி நுங்கம்பாக்கம் மெயின் ரோடுங்க இது. ஸோ நுங்கம்பாக்கம் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 இடம் டெலிவரி இருக்குது. ஒரே பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் அப்படியே மாற்றி இங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இதை கொடுத்துட்டு அடுத்து நம்ம மறுபடியும் வீடியோவில் வரோம். நுங்கம்பாக்கம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சாலை நெருங்க போகிறோம். அண்ணா மேம்பாலம் எதுக்கு தெரிஞ்சு பாருங்கள். நுங்கம்பாக்கம் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 இடம் டெலிவரி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 4 இடம் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகுது. 4 இடம் முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 4 இடம் இருக்குது. நுங்கம்பாக்கம் முடிச்சுட்டு இப்போ அண்ணா சாலை கிட்ட தான் போயிட்டுருக்கோம். நம்ம போய் லெஃப்டில் திரும்பினா அண்ணா சாலை தான். வெயில் கம்மியாக இருந்தாலும் வேக்காடு அதிகமாக தான் இருக்குது. வெயில் என்னவோ கம்மி தான், வேக்காடு மட்டும் இருக்குது. ஓகே, அண்ணா சாலை வந்துட்டோம். மணி 11. எப்பவுமே வந்து இந்த ரோடு டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்னைக்கு என்னவோ பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி நின்றுட்டு தாங்க இருக்கு. நைட்டு பெஞ்சிருக்கு மழை. ஓகே, வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் எஃப்சி. ஸோ வண்டி வாங்கி 2 வருடங்கள் ஆக போகுது. அடுத்த மாதம் வந்து 24ஆம் தேதி வந்தாக்கா 2 வருடம் முழுமையாக ஆக போகுது. நம்ம வண்டி வந்து இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே வந்து அடுத்த மாதம் போட்டு வண்டி ரெடி பண்ணி ஆகணும். இருந்தாலும் வண்டி வந்து ஓரளவுக்கு கண்டிஷனில் தான் வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் சென்டரில் போய் ஆயிலெலாம் மாற்றி ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கண்டிஷனாக வச்சுருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம எஃப்சின்னும் போது சில வேலைகள்லாம் பார்த்து தான் ஆகணும். வண்டிக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. வண்டிக்கு பெயிண்டிங் பண்ணணும், புகை டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த படுதெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள், அந்த படுதெல்லாம் புதுசாக மாற்றணும். எவ்வளோ வேலை இருக்குது, நிறைய செலவு இருக்குது. ஸோ எஃப்சி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளை வண்டியோட வீடியோ உங்களுக்கு போடுறேன் நான், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோவை யாராவது முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சாலை எல்ஐசி கிட்ட வந்துட்டுங்க. இதோடு வந்து எல்ஐசின்றது நம்ம யூட்டர்ன் போட்டு இனிமேல் திரும்பி ரிட்டர்ன் இப்படி இந்த வழியாக போக வேண்டியது தான். டி நகர் வழியாக போகணும். தேனாம்பேட்டை டி நகர் இப்படி தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு அடுத்து வந்து டி நகர் முடித்து கிண்டி போகணும்.
சிக்னலில் நம்ம வந்து யூட்டர்ன் போட்டு திரும்பணும். அப்படியே ரிட்டர்னு திரும்பி லெஃப்டில் உள்ளே போகணும். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டு. இந்த இடம் யூட்டர்ன் போட்டு திரும்பிட வேண்டியது தான். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. ஸோ இன்னும் வானம் மேகமூட்டத்துடன் தான் இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. ஆனால் வந்து வெயில் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா அண்ணா மேம்பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். எல்ஐசி இந்த பக்கம்லாம் முடிச்சுட்டு நுங்கம் பக்கம்லாம் முடிச்சுட்டு இப்போ அண்ணா மேம்பாலத்து மேலே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம தேனாம்பேட்டை வழியாக போய் உள்ள பாண்டி பஜார்கிட்ட ஒரு டெலிவரி கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் கிண்டி ஒரே அவ்வளோதான். இன்னும் 2 இடம் இருக்குது. நம்ம பாண்டி பஜார் ஒன்று, அடுத்து வந்து கிண்டி முடிச்சுட்டு அப்படியே கத்திப்பாறை வழியாக வடபழனி வருவோம். பாருங்க மத்தியான டைம் எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா டி நகர் முடிச்சுட்டு, அதாவது பாண்டி பஜார் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தேனாம்பேட்டை சிக்னல் வழியாக வந்து இப்போ கோட்டூர்புரம், அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டூர்புரம் வழியாக போயிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு, அதாவது இந்த கவர்னர் மாளிகை பாருங்கள், அந்த ரோடு வழியாக கிண்டிக்கு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து தேனாம்பேட்டை சிக்னலை தாண்டிட்டோம். தேனாம்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனே தாண்டிட்டோம். அப்படியே பாருங்கள். பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் இதை தாண்டி போனீங்கன்னாக்கா நீங்கள் இதே ரோட்டை ஸ்ட்ரெயிட்டாக போனாக்கா லாஸ்ட் எண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனாக்கா அடையார், ரைட் ஹேண்ட் சைடு போனால் கிண்டி. அதான் ரைட் ஹேண்ட் சைடில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு, ஸ்ட்ரெயிட்டாக கிண்டி போகும். அது இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோட்டூர்புரம். இந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இதில் வந்து லெஃப்டில் போனோம்னாக்கா அடையாறு, அப்படியே ரைட்டில் போனோம்னாக்கா கிண்டி, மேலே மேம்பாலம் போது பாருங்கள். இப்போ நம்ம ரைட்டில் போனோம்னாக்கா காந்தி மண்டபம், இந்த இதெல்லாம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இது இந்த ரோடெலாம் வரும். இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு. அது இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியில் நம்ம முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சது. இனிமேல் வந்து எம்டி கொண்டு போய் கோடவுனில் போட வேண்டியது தான். நான் ஏன் வந்து லோடு இருக்கிற இடம்லாம் காட்ட மாட்டேங்கிறேன் சரியா அப்படின்னாக்கா, ஸோ நம்ம அங்கே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. ஏன்னா அது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுங்கிறதுனால நம்ம அது வீடியோ எடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் எடுக்கிறது இல்லை அங்கெல்லாம். சில டைமில் இறக்குற இடத்துல மட்டும் எடுப்பேன். உள்ளே கொண்டு போகிறதோ, உள்ளே நான் இறக்கி வெயிட் போடுறதோ இதெல்லாம் நான் வந்து காட்ட முடியாது. ஏன்னா அது வந்து வீடியோவில் அலோடு இல்லை. அதனால் நான் காட்ட மாட்டாத. இப்போ வந்து கிண்டி கத்திப்பாரா கிட்டே வந்துட்டோம். கத்திப்பாரா பிரிட்ஜு ஏறி நம்ம வடபழனி ரோடை பிடிக்க வேண்டியது தான். மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சாப்பிடல. நீங்கள் சாப்பிடாதவங்களாம் போய் சாப்பிட்ருங்க. ஏன்னா டைம் பிரகாரம் சாப்பிடுங்க. இப்போ தான் உடம்புக்கு நல்லது. வேறு ஏதோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இடையில வந்து ஏதாவது வேடிக்கை பார்த்தோம்னாக்கா அதை உடனே அந்த வார்த்தையை மறந்துடுறோம். இப்படி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மக்களே நேராக போனாக்கா வந்து மேலே பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் போகுது. இந்த ரோட்டில் நேராக ரைட் ஹேண்ட் சைடில் போனாக்கா போரூர். இங்கே பாருங்கள் நம்ம லெஃப்டில் மேலே கோயம்பேடு ஏறிட்டோம். இங்கேயுமே நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க நிறையா. எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். வளைச்சி பாலம் தான் இது. வந்து காலியாக இருக்கும்போது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இருந்தாலும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லாரி, பின்னாடி ஒரு பஸ் வந்துடுச்சு. இதெல்லாம் ஸ்லோவாக உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். தான் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள்.
மக்களை நம்ம கோடவுன் கிட்ட போய் பார்ப்போம். இதோட கரெக்டாக கோடவுன் கிட்ட வந்துட்டோம். நம்ம அவ்வளோதாங்க, கோடவுன் கிட்ட வந்தாச்சு. வண்டி ரிவர்ஸில் விட்டு எம்டி காலி ட்ரையெல்லாம் வந்து இறக்கி போடணும். காலி ட்ரை இறக்கி போட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு தான் போகணும். பூட்டி வச்சுருக்காங்களா? ஓகே, பாருங்கள் எல்லாமே காலி ட்ரை தான், மொத்தமே எம்டி ட்ரை தான். நம்ம ஏற்றிட்டு போன ட்ரையெல்லாம் எம்டி ட்ரை கையோடு கொண்டு வந்துட்டோம். கார் எப்படி லைனில் நிற்கிது பாருங்கள், ஒரு பெட்ரோல் பங்க்கில். இதுதான் சிஎன்ஜி கேஸோட நிலைமை. சிஎன்ஜி கேஸே போட முடியாது போலதுடா. எப்பா ஏன் இவ்வளோ இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆச்சுன்னே தெரியல. இந்த அளவுக்கு தான் இருக்கு டிராஃபிக்கு. பார்க்கலாம், நின்று பார்ப்போம். பெட்ரோல் பங்கில் தான் லைனில் தான் நின்றுட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி பாருங்கள் ஆட்டோ காரு எப்படி நிற்கிது பாருங்கள் லைனு. காலையில் பார்த்தீங்கன்னா மக்களே 27,051 இருந்தது, இப்போ 94 இருக்குது. அப்போனா வந்து 43 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 43 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். அதாவது வீட்டில் இருந்து கோடவுன் போய்ட்டு கோடவுன்லேருந்து சரக்கு ஏற்றிட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. 43 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இது வந்து 1,500 ரூபாய்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லோடு இவ்வளோன்னு. சரி, இது கம்மி தான் இருந்தாலும் வந்து நம்ம டெய்லி லோடு கிடைக்குது. அதனால் வந்து நம்ம ஓட்டி ஆகணுங்கிறதுனால டெய்லி ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே மக்களே, இப்போ டைமு பார்த்தீங்கன்னா மணி 2:30 மணி ஆகுது. காலையில் நம்ம வந்து 9:30 மணிக்கு எடுத்தோம் வண்டி. 9:15 19:10 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. கிலோமீட்டரும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காலையில் எத்தனை கிலோமீட்டர் நம்ம வண்டி எடுக்கும்போது இருந்தது, இப்போ கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணும்போதும் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டருக்கு ஓட்டியிருக்கோம் வண்டி. இதுக்கு தான் இந்த அமௌண்ட் 1,500 ரூபா. இந்த நான் சொன்ன அமௌண்ட்டு இது கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி தான். இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது, ஆனால் நமக்கு வந்து இந்த டெய்லி லோடு கொடுக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து கண்டினியூவாக இதை ஓட்டிகிட்டு இருக்கோம். கட்டுப்படி ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளே இறக்கி எடை போட்டு தரணும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். அங்கே ஏற்றி விடுறதோட சரிங்க, மற்ற இடத்துல டெலிவரி கொடுக்குற இடத்துல பூரா நம்மளே தான் இறக்கி எடை போட்டு வெயிட் பண்ணி கொடுத்துடணும். திரும்பவும் கொண்டு வந்து அந்த எம்டி குடோனில் போட்டு வந்துடணும். இதுதான் இது டெய்லி நம்மளுடைய வேலை. காலையில் 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா மணி இப்போ 2:30 மணி ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக் ஆகுங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சில டைமில் பார்த்திங்கன்னா 1:30 2 மணிக்குள்ளே கூட முடிஞ்சிடும். ஓகே, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாரும் என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.